நாளுக்காக கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் படிச்சுட்டு இருக்கோம். நம்ம அந்த கருத்துக்களை தியானிச்சுட்ருக்கோம். இன்றைக்கி 6வது அதிகாரத்தில் நமக்கு 6வது அதிகாரத்தில் 1வது வசனத்துலேருந்து 13வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் மற்றவங்களெல்லாம் ஊழியத்துக்கு அனுப்பணும்ல, அதுக்கு ஒரு தயாராகி முன்னாடியே அவங்க 12 பேரையும் ஆண்டவர் அனுப்புகிற காரியத்தை நம்ம தியானிக்கலாம். அதில் நிறைய காரியங்கள் ஆண்டவருடைய காரியங்களும் இருக்குது. அதில் சீசருடைய உரிய காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு எழுதி தந்திருக்காரு. அதை தியானிப்போம். ஆண்டவர் நம்மளோட பேச ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. தகப்பனே, நீங்கள் ஆண்டவரை சீசர்களை ஊழியத்துக்கென்று ஆண்டவரை தெரிந்து கொண்டு அவர்களை அனுப்பும் பொழுது என்னவென்றால் சொல்லி ஆண்டவரே அவர்களை அனுப்பினீர் என்று நாங்கள் அந்த காரியங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட நீங்கள் பேசணும் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களையும் கூட எப்படி அழைத்து எங்களை அனுப்புகிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் ஜெயிக்கிற பிள்ளைகளாக காணப்பட கிருபை செய்யுங்க. அந்த காரியங்களை நீங்கள் கற்றுத்தந்து வழிநடத்த நாங்கள் ஒப்பு கொடுக்க முன்னோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஊழியம் என்பது தேவன் அழைத்த அழைப்புக்கு அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து போகுது என்று நாங்கள் அறிந்து கொள்ள இன்றைக்கும் கூட எங்களோட கூட பேசணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்களோட பேசி எங்களை வழிநடத்துங்க, ஆசீர்வாதங்க, பொருட்படுத்துகளுங்க. பிரசனத்தினால் எங்களை மூடி மறைத்து இந்த வார்த்தைகளில் அர்த்தங்களை புரிந்து கொண்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கவும் எங்களுக்கு ஆவியான உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்து வழிநடத்த போக்கா நினைச்சு துதிக்கிற மாயமெல்லாம் நமக்கே செலுத்துகிறேன். இயேசு வச்சு நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே ஆமென். ஒரு பாடல் பாடி வாசம். உன்னையே வெறுத்து விட்டா ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டா ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலாம். சிலுவை சுமப்பதனா சிந்தையே மாறிவிடும், சிலுவை சுமப்பதனா சிந்தையே மாறிவிடும், நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும், நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். பெயர்கள் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கே, பெயர்கள் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கே, கிறிஸ்து வளரட்டுமே நமது மறையட்டுமே, கிறிஸ்து வளரட்டுமே நமது மறையட்டுமே.
கலங்காதே மகளே, இதுவரை காத்த தெய்வம் இனியும் நடத்திடுவார். இதுவரை காத்த தெய்வம் இனியும் நடத்திடுவார். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். இன்றைக்கி மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் 1லேருந்து 13 வரைக்கும் உள்ள வசனத்தை நம்ம தியானிக்கலாம். அவர் அவளை விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீசரும் அவர்களோடு கூட வந்தார்கள். 1வது வசனம். 2வது வசனம். ஓய்வு நாள் போது செபாலயத்திலே உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு எங்கிருந்து இந்த ஞானம் வந்தது? இவர் இங்கே ஒரு அவங்க அம்மா பேர் தெரியும், அவங்க அப்பா பேர் தெரியும், அவங்க கூட பிறந்தவங்களாம் அங்கே இருக்காங்க, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஞானத்தில் இல்லையா, இவருக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது அப்படின்னு சொல்லி இவரை குறித்து இவர் பேசுகிற வார்த்தைகள் அப்படி ஒரு வல்லமுள்ள வார்த்தை. ஏன்னா ஆண்டவர் வல்லமையினால் நிறைக்கப்பட்டு அவருடைய வார்த்தை இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அந்த வல்லமை மக்கள், அந்த ஊர் மக்கள் பார்த்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த சாதாரண குடும்பத்தில் பிறந்து எப்படி அப்படிதான் நம்மளெல்லாம் சொல்லுவாங்க. இப்படி ஒரு சாதாரண நம்ம ஆண்டவர் அரைக்கப்பட்டு அவர் சொல்லி தந்ததை நம்ம சொல்லும் பொழுது, இவங்க சாதாரணமாக இந்த மாதிரி குடும்பத்திலேருந்து வந்தவங்க, இந்த மாதிரி ஒரு கீழே ஒரு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. நம்மளை சொல்லி அந்த இடத்துலேருந்து இப்போ இந்த பையனோ பிள்ளையோ எப்படி இந்த மாதிரி வந்தாங்க, எப்படி அறிவு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவருடைய ஞானத்துக்கு முன்பாக எல்லாருமே நம்மளை பைத்தியம் தான் சொல்லுவாங்க. ஆனால் பைத்தியமானதை தெரிந்து கொண்டவர் ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொண்டது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். மனுஷங்க சொல்கிற வார்த்தை நமக்கு முக்கியம் இல்லை. ஆனால் மனுஷனை நியாயந்திருக்கிறதுக்கோ, அவங்க சொல்கிற நம்மளை பற்றி சொல்கிறதுக்கோ, அவங்க எந்த காரியத்தையும் நம்ம எடுத்து நம்ம அதை ஐயோ நம்மளை சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு எதுவுமே நம்ம தேவையே இல்லை. அது நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அப்போ அந்த வேதனைகள் மற்ற காரியங்கள்லாம் நமக்கு இவங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்னு வரும் பார்த்திங்கன்னா, அது வராது. அந்த மாதிரி வர்றதுக்கு நம்ம காத்துக்கொள்ளணும். ஆண்டவர் அப்படி தான் இருந்தார் பாருங்கள். நல்ல ஞானத்தோடு பேசும் பொழுது இப்படி சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி அவங்க அதை குறித்து இடர்கிறான்னு சொல்கிறாங்க. அப்போ இப்படி வசனத்தை இப்படி சொன்னால் நமக்கு கேட்டு நம்ம வாழ்க்கையில் நல்லா வரலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்டவரை பற்றி ஒரு தீர்க்கதரிசின்னு தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ தீர்க்கதரிசி இவர் இப்படி தீர்க்கதரிசியாக அந்த இடத்துலேருந்து வர முடியும், இப்படி ஒரு ஏழை தச்சனுடைய வீட்டிலேருந்து இப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் நம்மளை பற்றி நினைக்கிற மாதிரி தான் ஆண்டவரை பற்றி நினச்சிருக்காங்க. அவர்களை நோக்கி தீர்க்கதரிசி ஒருவன் ஊழியத்தில் இந்த இனத்தாரிலும் வீட்டிலே என்று வேற ஒன்றுக்கும் கனமடைய மாட்டான். அந்த வீட்டில் சொந்த ஊரில் அவனுக்கு கனமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ தீர்க்கதரிசின்னு அவர் சொல்கிறார். அவர் சொல்கிற காரியத்தை அந்த இடத்துல நீங்கள் படிக்கலாம். 5வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே அவர் சில நோயாளிகளுமே கைகளை வைத்து அவர்களை குணமாக்கிலே அன்றி வேறொன்று அற்புதமும் செய்யக்கூடாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அந்த இடத்துல அவங்க அவிசுவாசம் குறித்து அந்த மாதிரி அந்த கிராமத்தில் எங்கேயுமே அவர் சொந்த ஊரில் ஒன்றுமே செய்ய முடியல. அப்போ வேறு கிராமங்களுக்கு போய் அவர் உபதேசம் பண்ண தொடங்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம அதில் 6வது வசனம் வரைக்கும் ஆண்டவரை பற்றி பேசுகிறத சொல்லுறதை நம்ம கேட்கும். அப்போ ஆண்டவர் வசனத்தை பார்த்தோம்னாக்கி அவர் ஒரு இந்த சுவிசேஷ நூலில் போட்டிருக்குது. அவர் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள்லாம் எப்படி இருந்தாங்க? அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு இருந்தாங்க. இயேசு ஆவியிலும் அந்த வார்த்தையும் உள்ள அவர் மனுஷனாக இருந்தார். அவர் ஆண்டவருடைய ஆவியினால் அனுப்பப்பட்டவரா, அவர் மனுஷ ரூபத்தில் இருந்தாலும் அவருடைய வார்த்தையினால் அவர் போஷிக்கப்பட்டு ஆண்டவர் பிதாவனால் அனுப்பப்பட்டவராக இருந்தார் அப்படிங்கன்னு சொல்லி தேவனோட ஆண்டவர் நெருங்கிய அந்த உறவோட ஆண்டவர் இருந்தார். ஆண்டவர் இருந்ததுக்கும் மனுஷன் இருந்ததுக்கும் வித்தியாசம் இருந்துச்சு. அப்போ தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவர் கூறினார். அவர் தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தைகள் சொல்லும் பொழுது அது அப்படியே நடக்குது.
ஒரு தீர்க்கதரிசி தானா அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய காரியங்களை அவங்க தியானிக்காங்க. ஐயோ நம்ம ஆண்டவர் இவர் ஆண்டவரை தீர்க்கதரிசியாக தான் வந்திருப்பாரா அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய காரியங்களை அவங்க பார்க்குறத நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அந்த ஆண்டவர் வந்ததே பார்த்தீங்கன்னாக்கி தேவனுடைய நம்ம எப்படி வாழ்க்கையில் இருக்கும். இப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னாக்கி தீர்க்கதரிசியாக வந்தாருன்னு சொல்லி அவருடைய வாழ்க்கை 6வது வசனம் வரைக்கும் படிச்சிங்கன்னா அவருடைய வார்த்தைகள் அவருடைய வசனங்களை கேட்டவுடனே தான் இவங்க எப்படி சொல்வார் அப்படின்னு சொல்லி கேட்காங்கன்னா, ஆண்டவர் தேவனோடு கூட அவர் என்ன செஞ்சார், அவரை கனப்படுத்துறது, அவர் பிதாவை எப்படி அனுப்புனாரோ அந்த பிதா அனுப்பின அந்த நோக்கத்தை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு ஒரு கனத்தை கொடுக்கறதுக்கு அவரை வைராக்கியமாக இருந்திருக்காரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வந்ததுன்னா, அவர் நம்மளை அழைக்கப்பட்டிருந்தோம்னாக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு வைராக்கியம் தேவை. ஆண்டவருக்குன்று நம்ம நிற்கணும்னாக்கி மற்றவங்களுடைய வார்த்தைகள் நிறைய வரும், அதில் நம்ம விழுந்துட்டோம்னாக்கி ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்யவே முடியாது அப்படிங்கிறது அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கோம். அப்போ அவர் என்ன செஞ்சாங்க, அந்த நிறைய காரியத்தை நம்ம ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. என்னென்னா ஆண்டவர் நிறைய காரியங்களை மற்றவங்க, அதாவது தவறு செய்கிறவங்கள, நிறைய மத தலைவர்களை, அவங்களெல்லாம் மாய்மாலத்தில் அவங்க நடக்கிற காரியங்களெல்லாம் அவர் வெளிப்படுத்துகிறாரு. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த பாரம்பரியத்தில் செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் நீங்கள் செஞ்சு அதை பின்பற்றிட்டு வராங்க அப்படிங்கிறதுல ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தாருன்னு சொல்லிங்க, ஒரு கண்டனம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ மனம் திரும்பணும், மனம் திரும்பி அந்த மக்கள் பாவத்தெல்லாம் அவங்க உலகத்திலேருந்து அந்த காரியங்களெல்லாம் நீங்கள் விலகி தேவனிடத்தில் நீங்கள் கேட்கும்படி அந்த காரியத்தை தான் ஆண்டவர் உபதேசிச்சிடுறார். ஏன்னா ஆண்டவர் எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனை மனம் திரும்பணும் அப்படிங்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி, வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது அவரோட கூட இணங்கி அவரோட கூட நீ வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது தான் உன்னுடைய வாழ்க்கையில் மற்ற காரியங்களை நான் செய்ய முடியும் அப்படிங்கிறது. அவர் நிறைய காரியங்களை இந்த மதத்தில் இருக்கவங்களே மேதா தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவர் அவங்க தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது தான் அவரை என்ன செஞ்சுருக்காங்க, புறக்கணிக்காங்க. நீங்கள் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாததை நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு நாங்கள் எங்களுக்கு இதை கடைப்பிடிக்க முடியாது, அதை நீங்கள் சொல்கிறீங்க, நான் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தர்க்கம் பண்ணுறாங்க. தர்க்கம் பண்ணும்பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்னா, இவங்க இப்படி சொல்கிறாங்களே, நம்ம இந்த ஊழியம் என்னது எப்படி செய்ய முடியும், நம்ம போகிறோம் ஒரு இடத்துக்கு, அந்த இடத்துல ஒரே தடையாக இருந்ததுனாக்கி நம்ம என்ன செய்வோம், அவ்வளோதான், நம்ம இங்கே ஊழியம் பண்ண முடியாது, நம்ம இவ்வளோதான் போலுக்கு ஊழியம், ஆண்டவர் என்ன நமக்கு ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லி நம்ம மனம் தளர்ந்துருவோம்ல. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் அந்த காரியத்தை கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் மனம் தளரவே இல்லையா, அவன் இப்படி சொல்லிட்டானா, சரி இந்த ஊரில் இல்லையா, நம்ம சொந்த ஊரில் இல்லைன்னா பரவாயில்ல, வேறு கிராமங்களுக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த வேறு கிராமங்களுக்கு போய் அங்கேயும் உபதேசிச்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை கற்றுத்தருது. ஆண்டவர் எப்படி இருந்தாரோ அது போல தான் நம்ம இருக்கணும். நம்ம எந்த ஊழியத்துக்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஆண்டவர் அப்படி அவங்களெல்லாம் ஒரு எச்சரிப்பின் சத்தம் கொடுக்கும்போதோ அவங்கள நீங்கள் எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வார்த்தையின் மூலமாக அவர் பேசும்பொழுது தான் அவங்கள என்ன செய்கிறாரு, நீங்கள் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டோம்னு சொல்லி ஆண்டவர் நீங்கள் அது அவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அவரை கனப்படுத்தாதனால ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவர் வேற கிராமங்களுக்கு போகிறாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ அவங்க விசுவாசம் இல்லை ஆண்டவர் முன்னாடி. ஆண்டவர் நமக்கு இதை செய்வாருங்கிற ஒரு விசுவாசம், ஆண்டவருடைய தீர்க்கதரிசிங்கிறத ஒரு காரியங்களை அதெல்லாம் என்ன செய்யலை, ஒரு புரட்டாவே எடுக்கலை. ஆண்டவர் நமக்கு எவ்வளோ காரியங்களை செய்வார் அப்படிங்கிற ஒரு இது இல்லாதனால அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்யலை இருக்காமல் அப்பவும் நம்ம வாழ்க்கையில அப்படி தான் மற்றவங்களோட தர்க்கம் பண்ணுறதோ, மற்றவங்க நம்மளை புறக்கணிச்சாங்கனாக்கி நம்மளை வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னாக்கி நம்ம அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதில் ஆண்டவர் சொல்கிறது. அவரே போகும்பொழுது நாம பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போய் சண்டை போட்டு நிறையா நீ அதெல்லாம் நான் செஞ்சு தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சுட்டு அந்த தர்க்கம் பண்ண வேண்டிய வேலை இல்லை. ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுத்தராரோ அதுபோல் பிதா என்ன சொன்னாரோ அது இயேசு செஞ்சது போல் நாமளும் அந்த இடத்துல செய்யணுங்கிறத இந்த 6 வசனத்து வரைக்கும் நம்ம படிக்கும். இப்போ 6வது வசனத்துலேருந்து 6வது அதிகாரத்தில் 7வது வசனத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி சீசரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி அந்த 7வது வசனத்தில் ஆண்டவர் அந்த 12 வரையும் அழைச்சி ஆவிகளை துரத்துறதுக்கு நீங்கள் உங்களுக்கு அதிகாரம் தரேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத பார்க்கணும். அப்போ நீங்கள் பையாவது வலிக்கு ஏதாவது அப்பத்தையாவது ஒன்றுமே கொண்டு போகக்கூடாது, நீ ஒரு தடியாவது எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது, நீ ஒரு பாதரட்சியை போட்டு கொண்டு போகணும், ஒன்று தான் 2 அங்கி தைத்திருக்கவும் கட்டளையிட்டார். இந்த 2 ஒன்று மாற்று வேணால் கொண்டு போ, நிறைய அள்ளி வச்சுட்டு போவாங்க பார்த்தீங்களா. ஒரு ஊருக்கு நம்ம போகிறோன்னு வைங்க, வெளியூருக்கு போகிறோம், ஒரு கிராமங்களுக்கு போகிறோம்னாக்கி நமக்கு ட்ரெஸ் வேணும், துணி வேணும், மற்ற எல்லா காரியங்களும் காசு வேணும், பணம் வேணும், எல்லாமே எடுத்து வச்சு தானே போவோம். இவர் எதுவுமே கொண்டு போகக்கூடாது, என்ன நம்பி போவோம்.
அப்போ ஆண்டவர் பிசாசானவனை துரத்த சொல்லி தான் ஆண்டவர் முதலாவது அனுப்புதாரு. பிசாசுகளை துரத்துக்கிற அசுத்த ஆவிகளை துரத்தும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்துருந்தாலும் பிசாசை நம்ம துரத்த முடியும். அந்த காரியத்தை நம்ம செய்கிறதுக்கு ஆண்டவருடைய உதவி நமக்கு ரொம்ப தேவை. ஆண்டவர் தான் அதை செய்ய முடியும். அப்போ சீசர்களை ஊழியத்துக்கு அனுப்பும்போது என்ன செய்வார், அசுத்தாவில துரத்தணும்னு சொல்லும் பொழுது அந்த அதிகாரத்தை தேவன் ஒருவரில் மட்டும்தான் இந்த அதிகாரத்தை நம்ம கொடுக்க முடியும். அந்த அதிகாரத்தை அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு நம்ம ஓடணும் வெளியே. இல்லாட்டா நான் சொன்ன பாருங்க, பவுல் காரியத்தில் நடந்த மாதிரி அப்போ சொல்ல அவன்கிட்ட நம்ம அடி வாங்க வேண்டியதான். அப்போ ஆண்டவருடைய பிரசன்னம் தான் நமக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லும்போது தான் இந்த அசுத்த ஆவியை அந்த அசுத்த ஆவியிலேருந்து அந்த அந்த பிள்ளைங்களையோ யாரையோ மீட்டு எடுக்கிறதுக்கு அவங்கள சுகப்படுத்துறதுக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை நம்ம பெற்றுக்கொண்டு ஓடும்பொழுது தான் அது நடக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த அவங்ககிட்டலாம் சொல்கிறாரு, நீங்கள் எங்கேயாவது என்ன எடுத்துக்கணும்னா என்ன நம்பி நீங்கள் வாழணும். அப்போ 8, 9 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி ஒன்றே கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத, உங்களுக்கு தேவையான பைய அப்போ இந்த காசு எதுவும் வேணுனாக்கி அது அப்போ ஊழியத்துக்கு போகும்பொழுது என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். ஆண்டவர் அழைச்சி அவங்க போனாங்கனாக்கி நிறைய நீங்கள் சாட்சி கேட்கலாம். சின்ன பையங்களே சொல்கிறாங்க நிறைய பேர், எனக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்தது, இப்போ ஆண்டவர் வந்து என்னை நடத்திட்டு போகிறாரு, எனக்கு ஒன்றும் இல்லாமல் நான் போய் நின்னேன், அப்போ அந்த இடத்துல எனக்கு அற்புதத்தை செஞ்சார் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் இந்த பிள்ளைங்கள்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் இப்பவும் நடக்குது. அப்போ சில காலத்தில் அந்த நாட்கள்ல எல்லாம் இன்றைக்கும் நடக்குது. அதை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறத நீங்கள் பாருங்கள். தனக்கு தேவையான இந்த பை இதெல்லாம் கொண்டு போவாங்க. நீங்கள் போகும்போது கூட எதையுமே கொண்டு போகக்கூடாது. அந்த அந்த உங்களுக்கு என்ன தேவையோ அது வந்து நான் சந்திக்கப்படதுக்கு நீங்கள் என்ன தான் நம்பி இப்போ போகணும். அப்போ ஊழியத்துக்கு போகிறவங்க பாருங்கள், நிறைய காரியங்களை நமக்கு எப்போ தேவை, நமக்கு எல்லாம் இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு தான் நம்ம போகணும்னு நினச்சோம்னாக்கி அது சரி கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்கள், நான் என்ன நம்பி நீங்கள் போங்க. ஊழியம் செய்கிறவங்க முற்றிலுமாக அவரை சார்ந்தது நம்ம வாழ வேண்டும்னு சொல்லி ஆண்டவர் வந்து ரொம்ப விரும்புகிறாரு. அப்போ இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் அனுப்பும்போது சீசரில் எதையுமே கொண்டு போவோம். ஆனால் அவங்க வந்து சொல்கிறாங்க, ஒன்றுலேயும் குறைவு இல்லை, எனக்கு எல்லாமே நடந்தது ஆண்டவரேன்னு சொல்லி அவங்க சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது 6, 10 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கேயாகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படும் வரைக்கும் அங்கே தான் தங்கியிருக்கணும். ஒரு வீட்டுக்கு போங்க, அங்கே வந்து போய்ங்க, நீங்கள் அங்கே அந்த வீட்டிலேருந்து தங்கியிருந்து என்ன சாப்பிடணுமா, கொடுக்காங்களா, அதெல்லாம் வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இங்கே வந்து நம்முடைய விருப்பப்படியோ எல்லாத்தையும் சுகபோகமாக நமக்கு வசதியெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வாழறதுக்கு அதை வந்து அவர் வந்து அந்த வாழ்க்கையை அனுமதிக்கலை. நீங்கள் உங்களுக்கு ஏதோ கிடைக்கும், நல்லா கிடைக்கும், நீங்கள் சாப்பிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லலை. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ, என்ன கிடைக்குதோ, என்ன மாதிரி சூழ்நிலை இருக்குதோ அந்த சூழ்நிலையில் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுறதை பார்க்கலாம். அந்த 11வது வசனத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி, எவர்களாலும் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்கள் வசனங்களையும் கேளாமல் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அந்த அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் காதலுக்கு கீழே படுத்திருந்த தூசியை உதறி போடுங்கள்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா வந்து சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிடுவாங்க, பிரசங்கம் பண்ணும்பொழுது இந்த வசனத்தை போதிக்கும்பொழுது ஏற்றுக்கொள்வாங்க. சிலர் வந்து அந்த இடத்த விட்டு நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏற்றுக்கொள்ளாதனால நீ வந்து அவன்கிட்ட தர்க்கம் பண்ணி நீ எப்படியாவது ஆண்டவர் ஏற்றுக்கணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எந்த காரியத்தையும் எந்த மதத்தையும் ஆண்டவர் உருவாக்க வரல. அவர் வந்து ரட்சிப்பை கொடுக்கறதுக்கு தான் வந்தார். அதுதான் நம்ம முக்கியமாக இந்த தெரியாத மக்களுக்கு சொல்லி போகும்போது ஆண்டவர் ரட்சிக்க தான் வந்தார், எந்த மதத்தையும் ஸ்தாபிக்க வரல அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லதுக்கு நம்ம கற்றுக்கணும். ஆவியானவர் நம்ம கற்றுத்தரதுக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். அதுதான் இங்கே நம்ம பார்க்கோம். அந்த சீசர்களுக்கு சொல்லிக் கொடுக்காரு பாருங்க. அது நம்ம படிக்கும்பொழுது நமக்கும் அது பிரயோஜனமாக இருக்குது. பார்த்தீங்களா, நம்முடைய வாழ்க்கையில் அது கடைபிடிக்கணும். அந்த இடத்த விட்டு நீங்கள் போகும்போது அந்த இடத்துல போகும்படி கட்டளையிட்டார். அந்த இடத்த விட்டு நீங்கள் என்ன செஞ்சுங்க, உங்களை வந்து அவங்க ஏற்றுக்கலன்னாக்கி நீங்கள் அங்கே போய் அந்த இடத்த விட்டு நீங்கள் போயிருங்க. ஆனால் அந்த இடத்துல என்ன செய்யணும், ஆனாலும் சொல்லி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அந்த இடத்தை விட்டு நீங்கள் போகும்போது என்ன செய்யுங்க, அந்த காலில் விழுந்த தூசியை கூட நீங்கள் உதறி போடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன்னா இதில் இந்த 2 காரியங்கள் இதில் இருக்கிறத பார்க்கலாம். 2 பேராக நீங்கள் 2 பேராக போங்கன்னு சொல்லி தான் ஆண்டவர் அனுப்புகிறத பார்க்கணும்ல. 1, 2 சாட்சிகள் இல்லாமல் நம்ம வந்து செய்யக்கூடாது. 1, 2 சாட்சிகள் வேணும்னு சொல்கிறாரு. எங்கேயும் போனோம்னாக்கி அவங்களுக்கு வந்து ஒரு ஒழுங்காக அவங்களுக்கு இருக்கிறதுக்கு அந்த இடத்துல வந்து குறைவுகள் ஏதாவது அந்த பிரச்சனை வருதுனாக்கி அவங்க 2 பேர் இருந்து அந்த சாட்சியாக உறுதியாக இருந்து அவங்க வாழணும், அவங்க வந்து ஆண்டவருக்கு சாட்சியாக வாழணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அது வந்து ஆண்டவர் 2 பேரும் அதை செய்து அதை வந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக 2 பேராக இருப்பார். ஏன்னா தனியாக போனோம்னா அவனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஏதோ ஒன்றுதுன்னா அதுக்கு அந்த இடத்த விட்டு போகும்பொழுது 2 பேரும் ஒருமனப்போட வெளியே வரணும்.
ஏன்னா ஆண்டவர் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போய் ஏதோ போய் நீ செய்ய அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை. அவரே சொல்கிறாரு, நான் தனியாக இல்லை, என்னுடைய பிதா இருக்காருன்னு. அப்போ நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கி 2 பேராக ஆண்டவர் அனுப்புகிறது, அதனால அந்த காரியத்தை செய்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். வசனத்தின் மூலமாக நம்ம படிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். இந்த 12, 13 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அப்படியே புறப்பட்டு போய் மனம் திரும்பி என்று பிரசங்கம் பண்ண தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ வந்து பிரசங்கம் பண்ண தொடங்குறதே என்ன, ஆண்டவர் அனுப்பி ஆண்டவர் என்ன செய்கிறாரோ அதை கேட்டு அவங்க நினைக்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் அதுக்கு முன்னாடி இவங்க சொல்கிறத உதறி போடுங்கன்னு சொல்லி சொல்லும் பொழுது நியாய தீர்ப்பு நாளில் அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கணும். சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு நேரிடுவதை இலகுவாக இருக்கும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்களை 2 பேராக அனுப்பினார்னு சொல்லி பார்க்கணும். அப்போ 2 பேராக போய் அவங்க ஊழியம் பண்ணுறாங்க. ஆனால் எப்படி அழிக்கப்படும் நியாய தீர்ப்பு நாளில் எப்படி நான் கொண்டு வந்து வசனத்தை கொடுக்கும்பொழுது அவங்க வசனத்தை தியானிக்க அவங்க இப்போ விருப்பம் இல்லை. அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளாதனால தான் வெளியே போன்னு சொல்றாரு. அதுக்கு வந்து இந்த நியாய தீர்ப்பை பற்றி சொல்கிறாரு ஆண்டவர். 2 பேர் போய் நீங்கள் சொல்லுங்கள், இந்த நியாய தீர்ப்பு நாளில் அழிஞ்சு போகிறதுக்கு தான், இந்த மாதிரி அழிஞ்சு போகக்கூடாதுங்கிறதுக்கு தான், மனம் திரும்புறதுக்கு தான் நம்ம அனுப்பியிருக்கேன் அவங்கள, பிசாசெல்லாம் துரத்த சொல்லி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிற காரியங்களை அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். அநேக பிசாசுகளை துரத்தி அநேக நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமானார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம் இந்த 13வது வசனத்தில். அப்போ பிசாசுகளை பிடிச்சவங்களையும் சோமாக்குனாங்க. ஆனால் பிசாசு பிடிச்சவங்களே என்ன செஞ்சார், துரத்துனாங்கன்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்போ பிசாசை வந்து எப்பவுமே துரத்துங்க, பிசாசுக்கு ஏற்றுனுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க. ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சிருந்தா பிசாசு ஓடி போயிடுவான் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ பிசாசுகளை துரத்ததும் செய்யணும். அவன் வந்து என்ன செய்யணும், ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்யக்கூடியவன் இல்லை. அதனால வந்து அவனை துரத்தணும்னு ஒரு ஆண்டவர் சொல்லும் பொழுதே அவனை செய்யணும், துரத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நோயாளிகளை சொஸ்தமாக்கினார்கள் எண்ணெய் பூசி அப்படின்னா. எண்ணெய் பூசுறது வந்து யாக்கோபிலே வரும். நீங்கள் நிறைய படிச்சிருந்தவங்களாம் தான் அது தெரியும். அதனால் எண்ணெய் பூசல அடையாளமே வந்து பரிசுத்த ஆவினால் அனுப்பப்படுகிற ஆறுதலும் நோயை குணமாக்கும் செயலும். அந்த இதுக்கு ஆவியானவரை தான் குறிக்குது. ஆவியானவரின் அடையாளமாக நம்ம வந்து ஆண்டருடைய நாமத்தில் ஆண்டருடைய அந்த எண்ணெயை எடுத்து அவங்க தலையில் பூசும்போதோ அவங்க சரீரத்தில் பூசும்பொழுதோ அது வந்து சுகப்படுத்தி சுஸ்தமாவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ அந்த எண்ணெய் எதுக்கு அடையாளமாக இருந்ததுன்னா ஆவியானவருக்கு தான். ஆனால் எண்ணெய் பூசும்போது அடையாளமே வந்து பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்ம இந்த காரியத்தில் ஊழியம் செய்கிறதோ மற்ற காரியங்கள் செய்யவே முடியாது. அது ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரியாமல் நம்ம போனோம்னாக்கி ஆண்டவர் அழைப்பு இல்லாமல் நம்ம ஆவியானவர் இல்லாமல் நம்ம போகும் பொழுது நிறைய காரியங்கள் நமக்கு வந்து பெரிய காரியங்களை நம்மளை கொண்டு பிசாசனம் மாட்டிச்சுவோம். அதனால் நமக்கு தெரியும், எல்லாம் பைபிள் தெரியும், நமக்கு எல்லாம் தெரியும், எல்லா வசனமும் தெரியுமே, நம்மளே போய் சொல்லுவோமே அப்படின்னு சொல்லி நம்ம போகக்கூடாது. அந்த தைரியத்தோட துணிஞ்சு அவங்க போகவே இல்லை. அவர் தேர்ந்தெடுத்து அனுப்புனார். அதனால் தேர்ந்தெடுத்து நம்மளை அனுப்பும் பொழுது ஆண்டவர் சொன்ன காரியங்களை செய்யும் பொழுது அநேக பிசாசுகளை துரத்தலாம், சுஸ்தமாக்கலாம், பிள்ளைங்க நோய்களை அந்த காரியங்களை செய்கிறதுக்கு ஆண்டவர் இன்றைக்கு நாள் நமக்கு உதவி செய்ய ஆவியானவர் பெற்றுக்கொண்டு நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்வார். ஆமென். ஜெபிப்போம். விண்ணக மேகம் எழும்பனும், வல்லமை மழையாய் பொழியனும், விண்ணக மேகம் இறங்கனும், வல்லமை மழையாய் பொழியனும், குளங்கள் நிரம்பனும், நதியாய் பாயனும், எல்லா குளங்கள் நிரம்பனும், நதியாய் பாயனும். ஆம் சாமி, ஆவியானவர் உண்டுண்டு அங்கே விடுதலை உண்டென்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஊழியம் செய்ய எங்களுக்கு கற்றுத்தந்துக்கு எங்கள் நன்றி செலுத்துகிற சுவாமி. சீசர்களை எப்படி அனுப்பினீரோ அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்து முடிக்கிறவராக இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறப்பா. நீங்கள் அழைத்த அழைப்புக்கு உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க கிருபை செய்யுங்க. அதற்கு கீழ்ப்படியாதபடி இருக்கிற மக்களோடு பேசும் பொழுது ஆண்டவரே நீங்கள் அதை விட்டு நீங்கள் அடுத்த கிராமத்துக்கு போங்கன்னு சொல்லி அழைத்து ஆண்டவரே நீங்கள் தர்க்கம் பண்ணாதபடி மற்றவருடைய வாழ்க்கையில் எந்த இடத்திலும் குறுக்கிடாதபடி அவங்களை ஆண்டவரே போதித்து நடத்துங்க. சரி என்றால் சரியில்லை என்றாலும் விட்டு அடுத்த கிராமத்துக்கு போய் நீங்கள் ஊழியம் பண்ணுங்கன்னு சொல்லி பெரிய ஆசீர்வாதத்தின் ஆண்டவரே எங்களுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை நீங்கள் தந்திருக்கீங்க. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் போகும்பொழுதும் பேசும் பொழுதும் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் கற்றுத்தந்து வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. அன்றைக்கு சீசர்களுக்கு மாத்திரமல்ல எங்களுக்கும் நீ செய்து வழிநடத்த வளமுள்ளவராக இருக்கீங்க. நன்றி செலுத்துகிறோம். இந்த நாமத்தினாலே பிசாசுகளை துரத்து என்று சொன்னீங்க. பிசாசுகளை துரத்தவும்
எண்ணெய் பூசி ஜெபிக்கும்போது அவங்க சுஸ்தமாகவும் சொன்னீங்களே, அந்த வார்த்தைகளின்படி ஆண்டவரை நாங்கள் செயலாற்றி ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் சொல்லுகிற இடத்துக்கு செல்லவும், அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கற்றுத்தருகிறோ அதுபடி நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்து நடத்த வேண்டுமா, எங்களுடைய ஆவியானவர் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. எந்த நாட்களிலும் ஆண்டவரே எங்களுடைய சொந்த முயற்சிக்கு நாங்கள் போகாதபடி உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்பட கிருபை செய்யுங்க. குறைகளை நிறைவாக்குங்க. பிசாசின் தந்திரங்களிலிருந்து எங்களை விலக்கி காத்து எங்களை முற்றிலுமாய் ஆண்டவரை உமக்கு பிள்ளையாய் மாற்றி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்பட நாட்களை அப்படியே நடத்தப்போருக்காக நன்றி செலுத்துகிறேன். கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டி வழிநடத்துகிற தேவன் இந்த நாளிலே அப்படியே செய்து வழிநடத்தப்போருக்காக நன்றி செலுத்துகிறப்பா. எங்களுடைய ஜெபத்துக்கு பயன்படுத்தப்படியா நன்றி. மறுபடியும் அவருடைய சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிகான மயமெல்லாம் அம்மக்கே செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.